Hello and praise the Lord. I'm really glad to meet you all in this new video. So, இன்னைக்கு God கொடுத்த promise verse என்னன்னு பார்ப்போமா? It's in Ezekiel chapter 12 verse 28. The Lord says no more delay. எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். என் வார்த்தைகளில் ஒன்றாயிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். So whatever God has promised to you, it will not delay anymore. we also read in Joshua chapter 21, Joshua 21வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா that Lord has promised, கர்த்தர் வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து அவங்களோட ஆன்சிஸ்டர்ஸ்க்கு வந்து முற்பிதாக்களுக்கு வந்து அவர் வாக்கு கொடுத்தாரு. நல்ல ஒரு தேசத்தை உனக்கு கொடுப்பே, நீ அங்கே போய் செட்டில் ஆவேன்னு சொல்லி காட் அவருக்கு அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணார். ஸோ அந்த ஜோஷுவா 21 வந்து அவர் அதை நிறைவேற்றி முடித்தாருன்னு சொல்லி அது போட்டிருக்குது. ஸோ இன் verse 44 and 45 it says, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஸோ அந்த பீப்புள்ஸ்க்கு, அந்த ஃபேமிலிஸ்க்கு அவர் ப்ராமிஸ் பண்ண ஈச் அண்ட் எவ்ரி வேர்டை அவர் ரிமெம்பர் பண்ணி அவர் வந்து அதை ஒன்று கூட விடாமல் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த வேர்ஸ் போட்டிருக்குது. ஸோ கர்த்தருடைய நேரம், காட் ஆண்டவர் உங்கள் லைஃப்பில் வச்சுருக்கிற அந்த டைம் வரும் பொழுது அதை யாராலையும், எந்த மனுஷனாலேயோ இல்லை எந்த பீப்புள்ஸாலேயோ இல்லை உங்களாலேயே கூட அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. டெஃபினட்டாக அது அந்த ரைட் டைமில் வந்து அது உங்களை ரீச் ஆகும். பல வருஷமாக எனக்கு இது நடக்கலை, நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த ப்ராமிஸை நான் ரிசீவ் பண்ணதுலேருந்து, கர்த்தர் என்கிட்ட சொன்னதுலேருந்து என் சூழ்நிலைக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஆயிடுச்சு. ரொம்ப வருஷம் நான் காத்திருந்தேன், எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு ஆண்டவர் செய்வாருன்னு சொல்லி அந்த நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ கர்த்தர் உங்ககிட்ட நீ பேசிகிட்டு இருக்காரு, நோ மோர் டிலேஸ், இனி நான் தாமதிக்க மாட்டேன், இனி தாமதம் இல்லை என்று சொல்லி உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணுறாரு. உங்களை குறித்தோ இல்லை உங்களோட சில்ட்ரன்ஸை குறித்தோ எதை குறித்து உங்களுக்கு அந்த ப்ராமிஸ், உங்களுக்கு அந்த வேர்ட் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கீங்களோ, உங்கள் காட் உங்களுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அதை நீ தாமதம் இல்லாமல் உங்களுக்கு அவர் செஞ்சு முடிக்க போகிறாரு. ஜோசப் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து காட் வந்து ஒரு ட்ரீமில் ஸோ மெனி விஷன்ஸை கொடுத்தாரு, ஏகப்பட்ட ப்ராமிசஸ் அவர் ரிசீவ் பண்ணார். எல்லாராலேயும் நீ ரொம்ப முன்னாடி நீ ரொம்ப ஹானரபுளான பர்சனாக இருப்ப, பிரதர்ஸ், உன் ஃபேமிலி எல்லோரும் முன்னாடி நீ ரொம்ப உயர்த்தப்படுவேன்னு சொல்லி அவர் சின்ன வயசில் இந்த ப்ராமிஸை ரிசீவ் பண்ணார். அவரோட கனவுல, ஆண்டவர் சொப்பனத்தில் அவர் காமிச்சார். ஆனால் கடைசியில் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லேவாக, ஒரு அடிமையாக விற்கப்பட்டார். அவர் காட் சொன்ன ப்ராமிஸ்க்கும் அவரோட சூழ்நிலைக்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் இருந்தது. இதுக்கையும் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு பொய்யான பழி சுமத்தப்பட்டு ப்ரிசனில், ஜெயிலில் போய் கொஞ்ச நாள் இருந்தார். இதெல்லாம் அவர் பார்க்கும்போது கனவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் திடீர்னு ஒரு டே வந்தது. அந்த டே வரும்பொழுது காட் என்ன சொன்னாரோ, என்ன அவருக்கு ப்ராமிஸ் பண்ணாரோ அதே மாதிரி he became a great leader. ரொம்ப பெரிய ஒரு லீடராக, எல்லாராலையும் மதிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் அவரை வந்து ஒரு நாளில் காட் வந்து அவர் சூழ்நிலையை அப்படியே தலைகீழ மாற்றிட்டாங்க. ஜெயிலில் இருந்த ஒரு கைதியாக இருந்த அடிமையை கர்த்தர் வந்து ஒரு பெரிய ராஜாவான ஒரு பொறுப்பை அவர் கொடுத்து அவரை உட்கார வச்சார். ஸோ என்ன டைம் ஆனாலும் ஜோசஃபை வந்து அந்த பொறுப்புக்கு வந்து ரெடி ஆகிறதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷன்ஸுமே வந்து காட் செஞ்சார். எல்லா விதமான ட்ரைனிங்லேயும் அவர் போய் வந்தார். ஸோ தட் ஹீ குட் ஹேண்டில் தட் பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஹேண்டில் பண்ணுறதுக்குரிய எல்லா தகுதியையும் காடை வந்து ஜோசஃப்க்கு கொடுத்தாரு. ஸோ இந்த மீன் வைல் நீங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, என்னோடய ப்ராமிஸை நான் ரிசீவ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். உங்களுக்கு இருக்கிற டைமில் நல்லா உங்களை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் வாங்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோமோ, நம்ம தகுதியாக இருக்கோமோன்னு சொல்லி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மேபி காட் உங்களுக்கு பேபியை ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம், குழந்தை ரொம்ப நாள் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கவலையாக இருக்கலாம். உங்களுக்கு பேபியை ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம், நல்ல ஜாப் ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை புது வீடை நீங்கள் கட்டலாம்னு சொல்லி உங்கள் காட் ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம், நியூ கெரியர், உங்களோட உங்கள் குழந்தைங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கான மேரேஜ் ஆர் ஸ்டடீஸ், எனிதிங், நீங்கள் காட் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணாரோ அது எல்லா வார்த்தைகளுக்குமே உங்களுக்கு நிறைவேறும். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரெடியா அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைமில் நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இஃப் யூ பிலீவ் திஸ் வேர்ட் அண்ட் இஃப் யூ ஆர் ரெடி டு ரிசீவ் யுவர் big blessing, please pray with me.
Dear Father, I thank for this wonderful promise, Lord. Lord, I pray for each and every viewers, Lord. Lord, bless them each and every one, Father. சுவாமி, நீங்கள் சொன்ன மாதிரி நோ மோர் டிலேஸ் ஆண்டவர். இந்த எவ்வளோ தாகமாக எவ்வளோ வருஷங்களோ நீங்கள் சொன்ன ப்ராமிஸ் அவங்க நம்பி உங்களை ட்ரஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ சுவாமி, சீக்கிரமாக நீங்கள் அவங்களோட உங்கள் ப்ராமிஸை நீங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் அவங்களே மறந்துருந்தாலும் நீங்கள் மறக்காமல் அதை நீங்கள் நிறைவேற்ற போகிறதுக்காக நன்றி சுவாமி. லெட் தம் see, Lord. அதை அவங்க பார்த்து அவங்க let them rejoice, Father. சந்தோஷப்படும்படி நீங்கள் செய்யுங்க சுவாமி. Bless each and every people, Lord. In the name of Jesus we pray. Amen.